டிஎஸ்சிசி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் 18ஆம் நாள் போர் பற்றியும், அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் படையில் இருந்த திருஷ்டத்துய்மலன் மற்றும் உபபாண்டவர்களை கொன்ற நிகழ்வினை பற்றியும் பார்த்தோம். அஸ்வத்தாமன் மற்றும் அர்ஜுனன் பிரம்மசிரசை பயன்படுத்திய நிகழ்வினை பற்றியும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இந்த வாரத்தில் ஐயாயிரத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். கடந்த வாரத்திலே துரியோதனன் இறந்து விடுகின்றான். அஸ்வத்தாமன் இரவு நேரத்திலே பாண்டவர்கள் பாசறையில் புகுந்து அங்கே இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் கொல்வது, அதில் திருஷ்டத்துய்மன், சிகண்டி, உபபாண்டவர்கள், உத்தமோஜா, உதயமன் எல்லாருமே கொல்லப்படுகின்றார்கள். அதற்கப்புறம் அஸ்வத்தாமன் பிரம்மசரசை பயன்படுத்துவது, அர்ஜுனன் பிரம்மசரசை பயன்படுத்துவது, அது எப்படி வேதவியாசரும் நாரதரும் தடுத்தார்கள். பின்பு அந்த பிரம்மசரஸ் எப்படி உத்திரையின் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவில் சென்று அடைந்தது, உத்திரையின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இறந்து விடுகிறது, அதுவரை பார்த்தோம். அதன் பிறகு கிருஷ்ணர், பாண்டவர்கள் அனைவரும் மிகவும் வருத்தப்படுகின்றார்கள். அந்த வம்சத்திலே இப்போ உத்திரையினுடைய கரு மட்டும்தான் இருந்தது. கிருஷ்ணர் அதை நான் பிறந்த பிறகு நான் உயிர் பிரிப்பேன் என்று சொல்கின்றார். அப்புறம் கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு சாபம் இடுகின்றார். 3000 ஆண்டுகள் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறார். இதன் பிறகு இவங்க எல்லாமே ஹஸ்தினாபுரத்திற்கு வருகின்றார்கள். திரௌபதி, பாண்டவர்கள், கிருஷ்ணர் எல்லோரும் ஹஸ்தினாபுரத்துக்கு வர்றாங்க. யூயுட்சு எல்லாருமே வர்றாங்க. அதற்கு முன்பாக விதுரன், சஞ்சயன், திருதராஷ்டிரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. திருதராஷ்டிரன் விதுரன்ட்டையும் சஞ்சயன்ட்டையும் ரொம்ப புலம்புறான். என்னுடைய 100 புதல்வரும் கொல்லப்பட்டார்கள். இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ணுறது அப்படின்லாம் பேசுகிறான். அப்போ விதுரன் சொல்கிறான், இது நீயா உருவாக்கிக்கிட்டது தான். எவ்வளோ முறை நான் எடுத்து சொன்னேன், உபதேசம் செய்தோம். நீ இப்போ உன் மகன் மேலே இருக்கும் பாசத்தினால நீ எதையுமே கேட்கல. நிறைய அநியாயங்கள் நிறைய செஞ்சீங்க, அதுக்கு நீங்களும் துணையாக இருந்தீங்க. அதனுடைய பலனை தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க. இது யாரும் உன்னால் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க. சஞ்சயனும் சொல்கிறான், விதுரனும் சொல்லி அவங்கள நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் செய்த பல வினைக்கு உண்டானது தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இவங்கெல்லாம் வர்றாங்க, ஹஸ்தினாபுரத்துக்கு பாண்டவர்களெல்லாம் வர்றாங்க. வரும்பொழுது பார்த்தா எல்லாருமே நிறைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் அழுதுட்டுருக்காங்க. ஆனால் எல்லாருமே அவங்களுடைய கணவன்கள், மகன்கள் எல்லாமே போரில் இறந்துட்டாங்க. எல்லாருமே அப்போ விதவை கோலத்தில் நின்று எல்லாம் அழுதுட்டுருக்காங்க. அதை எல்லாமே பார்த்துட்டே வர்றாங்க. இப்போ யுதிஷ்டனுக்கு ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம பதவிக்கு வர்றதுக்காக இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இத்தனை பேர் விதவையாக இருக்காங்க, இத்தனை பேர் மகனை இழந்திருக்காங்க. அப்படின்னா வரான். இங்கே திருதராஷ்டிரனும் காந்தாரியும் அவங்க இவங்களை பார்க்குறதுக்காக வர்றாங்க. அரண்மனைக்கு போவதற்கு முன்பாகவே பார்க்குறதுக்கு வர்றாங்க. அங்கே வரும்பொழுது திருதராஷ்டிரன் என்ன சொல்கிறான், நான் நிறைய அங்கேயும் பேசுகிறாங்க. கிருஷ்ணரும் நிறைய பேசுகிறாரு. திருதராஷ்டிரனும் இப்படியெல்லாம் எங்களை மகன்களையெல்லாம் கொண்டுட்டாங்க அதெல்லாம் சொல்லும்போது கிருஷ்ணரும் அதான் சொல்கிறார், நான் பல முறை தூது வந்தேன், நான் பல முறை உங்களுக்கு எடுத்து நானே தூது வந்தேன், அப்போவும் நீங்கள் கேட்கல. இதுதான் நடக்குங்கிற விஷயத்தையும் நான் சொன்னேன், பின்னாடி உங்கள் மகன்லாம் இறந்துருவாங்கன்னு சொன்னேன், அதையும் நீங்கள் கேட்கல அப்படின்லாம் பல விதத்துலேயும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் ஒரு மாதிரி சமாதானம் மாதிரி ஆகிட்டு என்ன சொல்கிறான், நான் பீமனை வர சொல்லுங்கள், நான் அவனை கட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறான். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, பீமனை அனுப்பாமல் அங்கே ஒரு சிலை இருக்கும், இரும்புலான சிலை இருக்கும். நான் அந்த சிலையை தான் துரியோதனன்
பயிற்சி எடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்தியிருப்பான் இரும்பு சிலை. அதில் கதாயுத பயிற்சி வந்து அந்த 13 வருஷமாக அதை தான் வந்து அடித்து அவன் வந்து பயிற்சி எடுத்திருப்பான். ஸோ அந்த சிலையை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துகிறாங்க. திருதராஷ்டிரன்ட்ட வந்து பீமன் வந்து உங்கள் முன்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ திருதராஷ்டிரன் போய் அந்த சிலையை வந்து கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சி அவனுக்கு பயங்கர ஆத்திரத்தில் இருக்கான். அப்படியே இறுக்கி அப்படியே அந்த சிலையெல்லாம் அப்படியே தூள் தூளாக இரும்பு சிலை. இப்போ திருதராஷ்டிரன் மிக பலமானவன். ஸோ அந்த இரும்பு சிலையை எல்லாம் அப்படியே தூள் தூளாக உடஞ்சி எல்லாம் ஒழுகுது. அப்போ இவன் வந்து திருதராஷ்டிரன் வந்து நான் பீமனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழுகிறான். ஸோ நான் வந்து என்னால் ஆத்திரத்தை இது பண்ண முடியல, அதனால் கொன்னுட்டேன்ட்டு அழுகிறான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இல்லை அவன் பீமன் வந்து இறக்கலை, நான் வந்து இது நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் வந்து இரும்பு சிலை தான் அங்கே வச்சேன், நீங்கள் அதை தான் வந்து உடைச்சிங்க, பீமன் உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிறான். இப்போ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. அப்போது யுதிஷ்டனும் காந்தாரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது காந்தாரி வந்து அப்படி குனியும் பொழுது காந்தாரியோட துணி தானே கட்டியிருக்கா. அப்போ அந்த கீழ் வழியாக யுதிஷ்டனுடைய விரல் வந்து தெரியுது. ஸோ அந்த விரலில் பார்வைப்பட்டோன்னே அந்த விரல் அப்படியே கருகி போயிடுது. ஆனால் காந்தாரியோட கண்ணுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது, அப்படியே கருகி போயிடுது. அதெல்லாம் பார்த்தோன்னா அர்ஜுனன் எல்லாம் பயந்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் காந்தாரி வந்து திரௌபதியை கேட்குறான், நீ வந்து உன்னால் தான் வந்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய அழிவு நடந்தது, இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, என்னுடைய மகன்கள் எல்லாம் செத்துருக்காங்க, அதுக்கு நீ தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ திரௌபதி என்ன சொல்கிறா, நீங்கள் வந்து உங்களுடைய மகனை ஒழுங்காக வளர்த்தாமல் எல்லா விதமான தவறும் செய்யும் பொழுதும் அதை கண்டிக்காமல் நீங்கள் வந்து அதற்கு எல்லாமே வந்து உறுதுணையாக இருந்தீங்க. அத்தனை பேர்த்து சபை முன்னாடி என்னை வந்து உங்கள் மகனும் கர்ணன் தான் வந்து துகிலுகிறதுக்கு முற்பட்டாங்க. ஸோ அப்போ கூட நீங்கள் வந்து ஒன்றும் சொல்லலை. ஸோ இத்தனையும் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து பழி சொல்கிறதுல நியாயம் இல்லை, அத்தனை தவறுகளுக்கும் நீங்கள் தான் காரணம். நீங்களும் மன்னர் திருதராஷ்டிரனும் மகன் மேல் வைத்திருந்த பேராசையினால் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஏன்னா 40 லட்சம் பேரில் போரில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ 40 லட்சம் பேர்த்தில் முக்கால்வாசி பேர் எல்லாமே இறந்துடுறாங்க. மீதி இருக்கிறது இந்த பாண்டவர்கள் ஒரு 5 பேர், அப்புறம் யூயுத்சு, கிருதவர்மன், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், கிருஷ்ணர், இவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. எல்லாம் மீதி எல்லாருமே முக்கால்வாசி இறந்துடுறாங்க. ஸோ இத்தனை பேரான அழிவுக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி காந்தாரிகிட்ட திரௌபதி சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ எல்லாருமே வந்து அந்த உடல்கள்லாம் இறந்து கிடக்கிற இடத்துக்கு எல்லோரும் அவங்களுக்கு வந்து உரிய மரியாதையோடு அவங்களுக்கு வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. ஸோ அங்கே போகும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே போகிறாங்க. ஏன்னா எல்லாரோட கணவனும் இறந்துட்டாங்க, மகன் இறந்துட்டாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ அப்போ அங்கே போய் எல்லாத்துக்கும் அவங்க வந்து கடைசி காரியங்கள் செய்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போகும் பொழுது அங்கே வந்து குந்தி வந்து கர்ணனை பார்த்து பயங்கரமாக கதறி அழுகிறான். கர்ணனோட உடல் அங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்து பயங்கரமாக கதறி அழுதுட்டு இப்போ இவங்கெல்லாம் அர்ஜுனன் இவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இங்கே கர்ணன் உடலை பார்த்து இப்படி வந்து அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அப்போ தான் குந்தியே சொல்கிறான், கர்ணன் வந்து மூத்த மகன், இப்போ நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறான். சூரிய பகவானுங்க வந்து நான் திருமணத்திற்கு முன்பாக இருந்தது, குழந்தை பிறந்தது, ஆற்றுல விட்டது, எல்லாத்தையுமே சொல்கிறான். அப்போ யுதிஷ்டன்னு ரொம்ப இதாகிடும். ஸோ நான் அண்ணனையே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இவ்வளோ பேர்த்த கொன்னதுனால நான் வந்து காட்டுக்கு போகிறேன், நான் போய் காட்டில் போய் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ மறுபடியும் கிருஷ்ணர் எல்லோரும் அவனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. வேதவியாசர் எல்லாருமே வந்து அவனை சமாதானப்படுத்தி, ஸோ இது வந்து நடக்கணும்னு இருந்தது நடந்துருச்சு, இது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் ஒரு அரசனாக இருக்கிறவன் அவனுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை தான் நீ செய்யணும், அதனால் நீ இப்போ வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்கிறாங்க. காந்தாரி
துரியோதனனை பார்த்து கதறி அழுகிறான். ஸோ பயங்கரமாக அழுகிறான். அப்போ அவளுக்கு பயங்கர கோபம் வருது. அப்போ அவர் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறான், ஸோ நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ நீ நினச்சிருந்தா வந்து இதை வந்து தடுத்திருக்க முடியும். ஆனால் நீ வந்து வேணும்னே வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லா மகன்களையும் சாகிறதுக்கு முக்கிய காரணம் நீ தான். உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நீ தடுத்திருக்கலாம்ல அப்படின்னு கிருஷ்ணர் அமைதியாகவே இருக்கார். அப்போ ஆத்திரத்தில் வந்து நான் வந்து உனக்கு சாபம் பண்ணுறேன். நீ எப்படி வந்து நான் வந்து எல்லாத்தையும் இழந்து வருத்தப்படணும், அதேமாரி உன்னுடைய குலமே வந்து இன்றிலிருந்து 36 வருடத்தில் உன் குலம் எல்லாமே அழிஞ்சிரும், நீயும் வந்து செத்துருவ, உன் மகன்கள் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சாபம் விடுறார். காந்தாரி வந்து கிருஷ்ணருக்கு சாபம் விடுறார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இது எல்லாமே எனக்கே தெரியும், 36 வருடத்தில் என் குலம் அழிகிறது, நான் வந்து இறக்குறது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அதுதான் நீயும் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் காந்தாரிக்கு விளக்கம் சொல்கிறார். நான் வந்து எல்லாரையும் காப்பாற்ற தான் முயற்சி எடுத்தேன், நீங்கள் தான் வந்து துரியோதனனை வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வளர்த்ததுனால தான் இப்போ இத்தனை பேர் இறந்ததுக்கு காரணம் அப்படிங்கலாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த காந்தாரி வருத்தப்படுறான். ஸோ வந்து நான் வந்து அவசரத்தில் சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நடக்குது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் உரிய மரியாதையோடு எல்லாத்தையும் அடக்கம் பண்ணுறாங்க. எல்லாமே அது எல்லாம் ஏகப்பட்ட உடல்கள் கிடக்குது இல்லையா. ஸோ அது வந்து பல நாட்கள் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே லட்சக்கணக்கான பேர் இல்லை, அத்தனை பற்றியும் அடக்கம் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து யுதிஷ்டனுக்கு வந்து அவனுக்கு மனசே இல்லை, ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, ஸோ நீ வந்து பீஷ்மரை போய் பாரு. பீஷ்மர் வந்து இன்னும் அம்பு படுக்கையில் தான் இருக்கார். அதாவது பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்து 58 நாள் கழித்து தான் உயிர் விடுறார். அது வரைக்கும் அம்பு படுக்கையில் தான் இருக்கார். ஸோ நீ பீஷ்மரை போய் பாரு, அவர் உனக்கு வந்து உபதேசம் அளிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே போய் பீஷ்மர்கிட்ட எல்லாருமே போகிறாங்க. ஸோ பீஷ்மர்கிட்ட போயிட்டு யுதிஷ்டன் வந்து பல விதமான கேள்விகளை கேட்குறான். ஸோ இப்படி நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன், இத்தனை பேர் இறந்துட்டாங்க, எங்களால் இவ்வளோ பேர் அழிஞ்சிட்டாங்க, துரோணர் இறந்துட்டார், அஸ்வத்தாமன் இது உங்களையும் வந்து நாங்கள் வந்து ஏமாற்றி தான் இந்த மாதிரி அம்பு படுக்கையில் படுக்க வச்சோம், நாங்கள் பெரிய பாவம் செஞ்சுட்டோம், அதெல்லாம் சொல்கிறார். அப்போ பீஷ்மர் வந்து பல விதமான கருத்துக்களை சொல்கிறார். அதாவது அரசியல்னால் என்ன, ராஜாவுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்றது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அரசனுடைய கடமை என்ன. ஸோ இப்படி அவர் பல விதமான விஷயங்களை சொல்கிறார். அதில் நிறைய சகுனங்கள் பற்றியெல்லாம் கூட வரும். ஸோ வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு சகுனம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தவளை வந்து ஒரு பாம்பை முழுங்கிருச்சுன்னா, பாம்பு குட்டியாக இருக்கும் பொழுது தவளை வந்து அதை முழுங்கிடும். அது நம்ம நிறைய பேப்பர்லலாம் கூட பார்த்துருக்கோம். ஆனால் இயற்கை என்ன வந்து பாம்பு தான் தவளையை முழுங்கும், அதுதான் இயற்கையாக நம்ம தெரிஞ்சது. ஆனால் மாறியும் நடக்குது. ஸோ அந்த தவளை வந்து பாம்பையும் முழுங்கினதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கதையெல்லாம் உண்மையிலுமே அது பேப்பர்லாம் வந்திருக்கு. ஸோ இது வந்து அதுக்கு வந்து அப்படி நடந்தால், இயற்கைக்கு மாறாக அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த நாட்டோட தலைவன் வந்து இறந்துருவான். தவளை வந்து பாம்பை முழுங்கிருச்சுன்னா வந்து அந்த நாட்டோட தலைவன் இறந்துருவான். இது இப்படி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார். இந்த சகுனத்துக்கான அர்த்தங்கள், ராஜா எப்படி இருக்கணும், இப்படி எல்லா விதமான விஷயங்களும் அங்கே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிந்த பிறகு அப்போ எல்லோரும் திரும்ப ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து யுதிஷ்டனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செஞ்சு யுதிஷ்டனை வந்து ஆட்சி செய்ய மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ திருதராஷ்டிரனும் காந்தாரியெல்லாம் வந்து நாங்கள் எப்படி அவங்களுக்கு கீழே வாழ்கிறது, நாங்கள் இனிமேல் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ அதுக்கு கிருஷ்ணரும் விளக்கம் சொல்கிறார். யுதிஷ்டன் எப்போ உங்களை வந்து தப்பாக எடுத்துக்கிறது இல்லை, அவங்களுக்கு உண்டான மரியாதையெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்லாம் சொல்கிறார். ஸோ அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து
ராஜஸ்ரீ யாகம்லாம் பண்ணுறாங்க. பண்ணி பெரிய அளவில் அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க. இது அப்புறம் உத்திரைக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கின்றது. அதான் இறந்து தானே பிறகுன்னு, அதான் இப்போ பிரம்மசரஸ்வை வயிற்றில் தாக்கிறது இல்லையா? இப்போ அந்த குழந்தை வந்து பிறகுது. அப்போ கிருஷ்ணர் வந்து அது இறந்த குழந்தைக்கு உயிர்ப்பிக்கிறார். ஸோ உயிர்ப்பித்து அதுக்கு வந்து பரிஷத்துன்னு பேர் வைக்கிறாங்க. பரிஷத் மகாராஜா. அதாவது பாண்டவர்கள்லாம் ஆண்டு முடித்த பிறகு அவங்க ஒரு கட்டத்தில் வந்து அதெல்லாம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பரிஷத்து தான் வந்து அதை தொடர்றார். பரிஷத் மகாராஜா தான் வந்து ஆட்சி செய்கிற மாதிரி வருது. ஸோ பரிஷத்துக்கு 4 பசங்க இருக்காங்க. அதில் ஜனமேஜயன்னு ஒரு பையன். பரிஷத்துக்கு அப்புறம் வந்து ஜனமேஜயன் தான் வந்து ஆட்சி செய்வான். ஸோ அது பரிஷத்து பற்றி ஒரு கதை இருக்குது. பரிஷத்து வந்து ஒரு வயதாகும் பொழுது அவனுக்கு ஒரு சாபம் இருக்குது. பாம்புனால தான் சாவான்னு சொல்லிட்டு ஒரு சாபம் இருக்குது. அதை வந்து அந்த இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ பரிஷத்து வந்து எப்படி சாபம் பண்ணுறான், ஸோ அது வந்து அவன் எப்படி இறந்தான், பாண்டவர்கள் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்தார்கள், கிருஷ்ணர் எப்படி இறந்தார். ஸோ கிருஷ்ணர் இறந்த பிறகு பாண்டவர்கள் வந்து இனிமேல் நம்ம வந்து பூமியில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இமயமலை நோக்கி போகிறது. ஸோ அங்கே போகும்பொழுது என்ன நடந்தது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள். ஐயா, இப்போது குந்தி வந்துட்டு போரெல்லாம் முடிந்த பிறகு கர்ணனும் என்னுடைய மூத்த மகன்தான் அப்படின்னு சொல்கிறது இருக்குங்க ஐயா. இதுவே வந்து அவங்க முன்னாடியே போரெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே குந்தி வந்து சொல்லியிருந்தா இந்த ஒரு போர் தவிர்த்திருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல கேள்வி தான். ஸோ இது வந்து குந்திக்கு வந்து என்ன பிரச்சனைனா, திருமணத்திற்கு முன்பாகவே அவன் வந்து அவசரப்பட்டு சூரியனை வேண்டிக்கிறதுனால தான் அந்த குழந்தை கிடைக்குது. அதுக்கு பயந்து தான் வந்து ஆற்றுல வச்சு அனுப்பிடுறாங்க. அதன் பிறகு கூட குந்தி வந்து கர்ணனை போய் பார்த்து இந்த போரை நிறுத்துறதுக்காக சொல்கிறா இல்லையா, நீ தான் வந்து என் மகன், நீ வந்து உன்னை தம்பிகளுடைய சண்டை போடுற மாதிரி வரும், அதனால் நீ வந்து போரில் கலந்துக்க வேண்டாம்லாம் போய் சொல்கிறான். அப்போ கர்ணன் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ என்ன ஆனாலும் நான் வந்து போர் செஞ்சு தான் ஆவேன், நான் வந்து இவங்களை வந்து கொண்டு தான் தீர்வேன்னு, அர்ஜுனனை கொண்டு தான் தீர்வேன்னு தானே சொல்கிறான். ஸோ அதனால் அப்போ வந்து அவனால் அது வந்து இனி வந்து எல்லாம் கைமீறி போய்விட்டது, போர் நடந்து தான் தீரும், நாம் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவன் சொல்கிறது இல்லை. அதுதான் காரணம். இப்போது மொத்த மகாபாரதத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னங்க? ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், மகாபாரதத்தில் வந்து அனைத்து விஷயங்களுமே இருக்கின்றது. ஸோ இதில் நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய முக்கியத்துவம், இப்போ பீஷ்மர் எடுத்துக்கிட்டோம்னா, பீஷ்மர் வந்து யாராலையும் அழிக்க முடியாதவர், அவரை வந்து யாருனாலையும் வெல்ல முடியாது. ஆனால் அவரே வந்து எப்படி அழிக்கப்பட்டாருன்னா நம்ம பார்த்தோம். அதற்கான காரணத்தையும் நம்ம பார்த்தோம். அவர் வந்து இந்த அஸ்தினாபுரத்தை காக்க வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானால் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டு இருக்கார். ஸோ அந்த காரணத்தினால அப்போ அங்கே நடக்கக்கூடிய எல்லா தவறுகளையுமே கூட அவர் வந்து பொறுத்துக்கிறாரு. ஏன்னா திரௌபதியை தூக்கில் இருக்கும்போது அவர் அங்கே இருக்கார். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் கேட்கும் பொழுது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். இப்போ பீஷ்மர்லாம் ஒரு மிகப்பெரியவர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு சாகாவரம் பெற்றவர், கங்கையோட மைந்தன், எப்படி சபதம் போட்டார் எல்லாமே பார்க்குறோம். அப்படிப்பட்டவர் கூட அந்த இடத்துல வந்து என்னதான் வந்து கடமை இருந்தாலும் கூட ஒரு பெண்ணுக்கு அவமானம் நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்டிருக்கணும். பட் அதை வந்து அவர் கேட்கல. அதே மாதிரி ஒரு சூதாட்டம் நடக்கும் பொழுதும் அதை வந்து அவர் தடுத்துருக்கணும், அதையும் வந்து அவர் தடுக்கலை. ஸோ அது பீஷ்மருக்கு அந்த மரியாதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி துரோணர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, துரோணர் வந்து பிராமணர், ஒரு சத்திரியர் கிடையாது. பிராமணர்கள் வந்து போருக்கே கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து போர் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாரு. இவரும் போரில் வந்து சத்திரியன் மாதிரி போர் புரிகிறாரு. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை வருது, துருபதனுக்கும் அவருக்கும் இருந்த சண்டை, அவமானம். துருபதன் வந்து துரோணரை அவமானப்படுத்திடுறான் இல்லையா,
அவனை வந்து துருபதன் போய் துரோணர் போய் துருபதன்ட்டு பையனுக்கு கஷ்டம் வரும் பொழுது போய் கேட்கும் பொழுது சின்ன வயசில் சொன்னதை வச்சு கேட்குறாரு, ராஜ்யத்தில் பாதி கொடுன்னு கேட்குறாரு. அப்போ அங்கே நாம் என்ன புரிஞ்சுக்கணும், சின்ன பசங்க வந்து ஏதோ ஒன்று பேசிக்கிறது வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. அப்போ துரோணருக்கு அது புரியலையா? ஏன்னா துரோணர் மாதிரியான மிகப்பெரிய ஒரு முனிவருக்கே அது புரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது புரியாமல் தான் அவர் போய் கேட்குறாரு. அந்த கோபத்தில் தான் அப்புறம் அர்ஜுனனை போய் அந்த நாட்டை பிடிக்க சொல்கிறாரு. அதை ஒரு பழிவாங்கும் எண்ணமாக வளர்த்திக்கிட்டு தானே அவர் வந்து போரில் வந்து சண்டை போடுறாரு. அதனால தான் துருபதன் வந்து திருஷ்டத்தின் பையனையை பெற்றுக்கிறான், வரமிருந்து ஒரு பையனை அவன் துரோணரை கொள்கிறான், இப்படி எல்லாம் வருது. அப்போ துரோணர் வந்து ஒரு சத்திரியனே கிடையாது, ஆனால் அவர் சத்திரியன் மாதிரி எல்லா தப்பும் செய்கிறார், எல்லாத்தையும் ஏகப்பட்ட பேரை கொள்கிறாரு. அபிமன்யுவுக்கு சாகிறதுக்கும் அவர் ஒரு காரணமாக இருக்கார். ஸோ அபிமன்யு யார்? அர்ஜுனனுடைய பையன். துரோணருக்கு பிடிச்ச சிஷியன் யார்? அர்ஜுனன். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாகிடுது. ஏன்னா அவ்வளோ பிடித்த ஒரு சிஷியனுடைய பையனை வந்து, அதுவும் ஒரு சின்ன பையனை, ஒரு 17-18 பையனை வந்து கொல்றதுக்கு துரோணரும் ஒரு காரணமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு நமக்கு வந்து ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்படி மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கும். ஸோ யுதிஷ்டனை பொய் சொல்கிற மாதிரி வருது இல்லையா? ஸோ யுதிஷ்டன் வந்து எப்போவுமே பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பொய் சொல்கிறாங்க. பாண்டவர்கள் நேர்மையானவர்கள் தான் நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் வந்து எல்லா விதமான சூழ்ச்சிகளும் கிருஷ்ணர் மூலமாக செய்து கௌரவர்களை கொள்கிறாங்க. துரியோதனை கொள்கிறாங்க, துரோணரை கொள்கிறாங்க, பீஷ்மரை கொள்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அப்போது இதில் வந்து எது வந்து நேர்மையானது, எது நேர்மை இல்லாதது அப்படிங்கிறது வந்து அது நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல் மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு விஷயம் நேர்மையாக இல்லையா அப்படிங்கிறது எங்கே நடக்குது, யாருக்கு நடக்குது, என்ன சூழ்நிலையில் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போ கிருஷ்ணர் அதெல்லாம் நியாயப்படுத்துகிறார். பீஷ்மரை கொல்லும் பொழுது செகண்டியை முன்னிறுத்தி தானே கொள்கிறாங்க. எதை வச்சு நியாயப்படுத்துகிறாரு? பீஷ்மர் வந்து முன் ஜென்மத்தில், செகண்டியோட முன் ஜென்மத்தில் அவளை போய் கவர்ந்துட்டு வந்து அலைக்கழிக்கிறாங்க, அவள் வாழ்க்கையை வீணடிக்கிறாரு. பீஷ்மர்னால தான் அவன் வாழ்க்கையை வீணாக போகுது. இப்போ அதனால தான் இப்போ வந்து அவள் வந்து இதை கொள்கிறாருன்னு நியாயப்படுத்துகிறார். அதேமாரி துரோணரை கொல்லும் பொழுது பொய்யை சொல்லி தானே கொள்கிறாங்க, அப்போ அதுக்கும் நியாயப்படுத்துகிறார். துரியோதனனை தொடையில் அடித்து தான் கொள்கிறாங்க, அதுக்கும் வந்து நியாயப்படுத்துகிறார். அப்போ எந்த இடத்தில் யாருக்கு என்ன விஷயங்கள் நடக்குதோ அதை பொறுத்து தான் வந்து அது நேர்மையாக நடந்ததா இல்லையாங்கிறத பற்றி நம்ம அது சரியாக தவறாங்கிறது அப்படி தான் முடிவெடுக்கணும். துரியோதனை கொன்னது இன்றைக்கி யாரை கேட்டாலும் சரின்னு தான் சொல்லுவோம். நாமளாக இருந்தாலும் என்ன சொல்லுவோம், ஆமாம் அவன் வந்து அத்தனை பாவம் செஞ்சான், சூதாட்டத்தில் எல்லாத்தையும் பிடுங்கிட்டான், பீமனை கொல்ல பார்த்தான், திரௌபதி துகிலுரை பார்த்தான், அப்போ அவனை வந்து எப்படி வேணால் கொல்லலாம், அது நியாயந்தாங்கிற மாதிரி ஆகிடுது. ஆனால் இந்த போர் விதிகளின்படி தொடையில் அடித்து கொள்ளக்கூடாது, அதை மீறி தான் கொள்கிறாங்க, அப்போ அது அநியாயமாகிடுது. ஆனால் முடிவு என்ன, யார் கேட்டாலும் துரியோதனை கொன்னது நியாயம்தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையிலே கூட, ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இப்போ நான் வந்து இது சரின்னு சொல்லுவேன், இன்னொருத்தர் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ சரி தவறுன்னு எப்படி முடிவெடுக்கிறது, அந்த சூழ்நிலையும் அந்த இடத்துல நடந்த விஷயங்களும் வச்சு தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ 2 கணவன் மனைவி, அவங்க வந்து 2 பேர்த்துக்கும் முரண்பாடுகள், அப்போ வந்து டைவர்ஸுக்கு வராங்க இல்லையா? இப்போ கணவனுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க நிறையா பேர் இருப்பாங்க. இந்த பெண் சொந்தக்காரங்களை போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கணவன் வந்து அவன் கொடுமைக்காரன், அதை பண்ணான் இதை பண்ணான்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த பக்கம் போய் அந்த ஆண் சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு, அது குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது உண்மையாக யார் மேலே தப்பு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையிலேயே யார் தப்புங்கிறது அவங்க 2 பேர்த்துக்கு தான் தெரியும்.
ஏன்னா இப்போ நிறைய போய் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அதுக்கு தான் அந்த மாதிரி இடத்துல நாம் வந்து உண்மை என்னென்னு தெரியாமல் ஒரே ஒரு காரணம் நமக்கு சொந்தக்காரங்கிறதுக்காக நாம் போய் அவங்களுக்கு சாதகமாக பேசுவோம் இல்லையா? அப்போ எது சரி எது தவறுன்னு எங்கே தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நடக்கும் இல்லையா? ஒரு பிரச்சனை வருது, 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க, போய் தடுத்து நிறுத்தினோம்னா இவன் அவனை சொல்லுவான், அவன் அவனை சொல்லுவான். எது சரின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவனுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவனுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த காரணமே இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய அரசியலுமே அப்படி தான். இந்த அரசியலுமே பார்த்திங்கன்னா இந்த கட்சியை பிடிச்சவங்க அவங்க என்ன செஞ்சாலும் சரிம்பாங்க, இந்த கட்சியை பிடிச்சவங்க இவங்க என்ன செஞ்சாலும் சரிம்பாங்க. இது எல்லாமே தவறுன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ நாம் வந்து நல்ல ஒரு மனிதராக இருக்க வேண்டுமானால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். புரியுதுங்களா? புரியாமலே வந்து அது என்ன விஷயம்னே தெரியாது. போராட்டம் நடத்துவாங்க, இப்போ டிவிலெலாம் காமிச்சிருப்பாங்க. போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவன் நிருபர் போய் கேட்பான், நீ என்னம்மா போராட்டம்? அது பாதி பேர்த்துக்கு போராட்டமே என்னன்னே தெரியாது, விளக்கமே சொல்ல தெரியாது. ஆனால் அங்கே போராடிட்டு இருப்பான். புரியுதுங்களா? அது என்ன எதுக்காக போராடுறோம், என்ன காரணத்துக்கு போராடுறோம், அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பாதி பேர்த்துக்கு விளக்கமே சொல்ல தெரியாது, ஆனால் போராடிட்டு இருப்பான். ஸோ இப்படி தான் வந்து உலகமே இயங்கி கொண்டிருக்கின்றது. யாருமே யோசித்து புரிந்து கொண்டு எதையும் செய்வதில்லை. தப்பா சரியா அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செய்வதில்லை. இது அனைத்துமே எங்கே இருக்குது? மகாபாரதத்தில் இருக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அங்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது, இந்த மகாபாரதத்தில் படிக்கும் பொழுது நாம் வந்து இதை நல்லா உள்வாங்கி இதிலேருந்து நம்ம என்னத்தை எடுத்துக்கணும், என்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சோம்னா நிறைய கற்றுக்கலாம். இல்லை மேலோட்டமாக ஒரு கதை மாதிரி பார்த்துட்டு போனோம்னா நம்ம எப்பவும் வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு. இதுவரை பாண்டவர்கள், கிருஷ்ணர் மற்றும் திரௌபதி அனைவரும் போர் முடிந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வந்த நிகழ்வினை பற்றியும் யுதிஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற நிகழ்வினை பற்றியும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அதுவரை ESCC டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. திரௌபதி சபதம் நிறைவேற நடந்த மாபெரும் போர், பூமி அதிர சங்கு முழங்க முரசு கொட்ட நடந்த மாபெரும் போர், கிருஷ்ணர் நடத்திய மாபெரும் போர், தாண்டிப்பத்தின் சத்தம் விண்ணை பிளந்த மாபெரும் போர், பதுங்கிய கோபம் எழுந்தது நீதி ஒரு நெருப்பான வீரம் தன்முக காட்டி வானம் வரை சென்றது. பூமி நடுங்கும் உயர் முழங்கும் குருசேத்திரமாபெரும் பிரம்மாஸ்திரம் விண்ணில் பறந்த மாபெரும் போர், அம்பின் முனை அக்னி போல எதிரை துளைத்த மாபெரும்